சூப்பர், எக்ஸலண்ட், அவுட்ஸ்டாண்டிங். ஆனால் ஒன்று சொல்கிறேன், என் முடிவை நீங்கள் பார்க்கணும், உங்கள் முடிவை நான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா? அதாவது சவுலுடைய முடிவை தாவீதை பார்க்க வைத்தார். சவுல் நினைச்சான், எனக்கு ஒன்றுமே நடக்கலையே, நான் எவ்வளோ தப்பு பண்ணுறேன், எவ்வளோ அநியாயம் பண்ணுறேன். ஆனால் சாமுவேல் சொன்னார், உன்னை அபிஷேகம் பண்ணினது எனக்கு துக்கமாக இருக்கிறது. அவன் நினைச்சான் எவ்ரிதிங் வாஸ் சக்சஸ். திரும்ப சொல்கிறேன், வெற்றி என்பது நம்முடைய வாழ்க்கையின் முடிவல்ல, நம்முடைய தேவன்தான் முடிவு. வெற்றி பெறலாம். நிறைய பேர் நான் ஊழியத்தில் பார்த்துட்டேன், பொய் பேசுகிறவங்க, அநியாயம் பண்ணுறவங்க, அக்கிரமம் பண்ணுறவங்க, ஏமாத்துறவங்க, அடுத்தவங்க சொத்து அபகரிக்கிறவங்க, தேர் வெரி வெல் ஆஃப். ஆனால் முடிவு என்ன தெரியுமா? அதை பண்ணுறீங்களா? ஹைலைட் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி தான் நான் விரும்புகிறேன். இட் இஸ் நாட் ஹவு சக்ஸஸ் ஐ ஆம். நான் எந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறேன் என்பது முக்கியம் அல்ல. நேற்று கூட அவங்க மருமகள் சொன்னாங்க, பிறந்தா உங்களை மாதிரி பிறக்கணும் பாஸ்டர்னு. எதுக்குமான்னு கேட்டேன். இப்படியெல்லாம் நீங்கள் பல இடங்களுக்கு போகிறீங்களே, அது முக்கியம் கிடையாது. எனக்கும் சொல்லுகிறேன், இது முக்கியம் தெரியுமா? என் முடிவு. 2 வார்த்தை இருக்குது. ஒன்று நித்திய வாழ்வு, இன்னொன்று நித்திய மரணம். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மத்தேயு 7:13. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமாக இருக்கிறது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இடுக்கமான வாசல் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இயேசு வாழ்ந்த வாழ்க்கை ஒழுக்கம். இயேசு வாழ்ந்த வாழ்க்கை ரொம்ப ஒழுக்கமான வாழ்க்கை, ஆனால் இடுக்கமான வாழ்க்கை. திரும்ப சொல்லுகிறேன், ஒழுக்கம் எங்க இருக்கிறதோ அங்கே இடுக்கன் இருக்கும். புரிந்தால் ஒரு ஆமீன் சொல்லணும். ஒழுக்கம் எங்க இருக்கிறதோ அங்கே இடுக்கன் இருக்கும். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நான் இந்த தொலைக்காட்சியில் தலைமைத்துவத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து அது வெளிவரும் அடுத்த வாரங்களில். ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் என்ன என்பதை பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 பேசுகிறேன். அதில் ஒன்று பேசியிருப்பேன், ஒழுக்கமில்லாத தலைவன் தேவனுக்கு பயன்படாத தலைவன். ஒரு டிசிப்ளின் எல்லாவற்றிலையும், உடையிலே டிசிப்ளின், சாப்பாட்டில் டிசிப்ளின், அவன் தூக்கத்தில் கூட டிசிப்ளின், அவன் செலவு பண்ணுறானே த வே ஹவு ஸ்பெண்ட், அதில் கூட டிசிப்ளின். என் காசு இல்லை அவர் காசு, என் சரீரம் இல்லை அவர் சரீரம், என் இஷ்டம் இல்லை அவர் இஷ்டம். இதைத்தான் ஆண்டு பேரோட சொன்னார் முடிவில். யோவான் 21ஆம் அதிகாரத்தில், இளைஞனாயிருந்த